நைஸ் சூப்பர் ஹாய் அப்படின்னு கமெண்ட் போடணும். அதை சொல்கிறல்ல, அதனால கெண்ட மயிரா எங்கேயாவது 4 வீட்டுக்கு சுற்றுறது, அசிங்கப்படுறது, இப்போ நான் போன மாதிரி ஜெயிலுக்கு போகிறதுலாம் தேவையா? விட்டுட்டு அவன் குழப்ப போய் பார்த்து நல்லா பார்த்தீங்கன்னா நீங்கள் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறீங்கன்னா பார்த்து ஜாக்கிரதையாக இருங்க. யார் உங்களுக்கு ரிக்வஸ்ட் கொடுத்தாலும் வேணாம். எதுக்குங்க அந்த இளவு எதுக்குங்கிறேன் பண்ணி என்ன பண்ண போகிறோம் தான் சொல்லிருக்கேன். அப்படி நான் சொல்லிட்டேன்னு நினச்சேன். அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் அக்செப்ட் பண்ணி பேசாதீங்க. ஏன்னா முழுக்க பொம்பளை பொறுக்கிங்க தான் இருக்கானுங்க. நான் எல்லாரையும் சொல்ல வரல, 100க்கு ஒரு 75 ஆங்க. இவளுக்கு மட்டும் அந்த எவ்வளோதான் லெமன் சாதமும் புளி சாதமும் மாங்காய் சாப்பிட்டாலும் அவளுக்கு ஆசையாக போகாது. அவங்க பாட்டி பஞ்சாமிரதம் எடுத்துகிட்டு வந்தாங்க. இதில் இருந்து பழனி போனாங்களா, பழனி போயிருக்காங்க. அப்போ வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதை எடுத்து விடுந்துருக்கான். அப்புறம் வந்து ஒரு கபோதி, ஒரு சில கபோதிங்கெலாம் வந்து தேவையில்லாமல் கமெண்ட் பண்ணுறாங்க. நான் வந்து என்ன நினச்சிட்டேன், நம்ம வந்து இன்ஸ்டா யூடியூப் ரெண்டுத்துலேயும் ஒரே மாதிரி நல்லவனுங்க தான் இருப்பானுங்க அப்படின்னு நினச்சிட்டேன். ஆனால் பொம்பளை பொறுக்கிங்க அதிகமாக இருக்காங்க. இன்ஸ்டாவை பொறுத்தளவுக்கும் ஃபேஸ்புக்கை பொறுத்தளவுக்கும் பொம்பளை பொறுக்கிங்க தான் அதிகம். ஏதாவது வந்து ஒரு பேட் கமெண்ட் போடுறது, அதாவது நம்ம பதிலுக்கு திட்டினோம்னா வச்சுங்களேன், ஒரு ஆண்மைத்தன்மை இல்லாமல் ஒரு ஃபேக் ஐடியா கிரியேட் பண்ணிக்கிறது, பேசலை சம்மந்தமே இல்லாமல் நம்ம ஏன் இவனை திட்டுறோன்றதையும் அவனுங்க யோசிக்க மாட்டானுங்க. இவன் யார் அப்படின்றத யோசிக்க மாட்டானுங்க. ஏதோ பேருந்தே வாண்டடா ஒரு பொம்பளை இருந்தால் ஹேய் நீ அழகாக இருக்க, ஹேய் டியூட்டி, இதெல்லாம் நம்ம சோஷியல் மீடியாவில் வந்து நம்ம ஒரு இந்த மாதிரி இருக்கும்போது தான் அது தெரியுது. அப்போ யோசிச்சு பாருங்கள், பொம்பளைங்களுக்கு இந்த நாட்டில் சேஃப்டியே கிடையாது. பொம்பளை பொறுக்கிங்க இருக்கிற மத்தியில் நீங்கள் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறீங்கன்னா பார்த்து ஜாக்கிரதையாக இருங்க. யார் உங்களுக்கு ரிக்வஸ்ட் கொடுத்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு மெசேஜ் அனுப்பலாம் சரி, அக்செப்ட் பண்ணி பேசாதீங்க. ஏன்னா முழுக்க பொம்பளை பொறுக்கிங்க தான் இருக்கானுங்க. நான் எல்லாரையும் சொல்ல வரல, 100க்கு ஒரு 75% ஒரு மெசேஜ் பண்ணி இது பண்ணி தப்பாக நடிப்பேன். எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா நியூஸ் இதாக. இப்போ ஒரு சின்ன குழந்தைய வந்து 2 பேர் வடமாநிலத்தை சேர்ந்தவனுங்க என்ன பண்ணியிருக்கானுங்க, கொலை பண்ணி பெட்டியில் தூக்கிட்டு போகிறானுங்க. அது ஒரு நியூஸ். அப்புறம் பார்த்தா ஒரு குழந்தை 13 வயசு குழந்தைய ரேப் பண்ணுறாங்க. இது மாதிரியே நடந்துட்டுருக்கு. இந்த இன்ஸ்டாகிராமும் சரி ஃபேஸ்புக்கும் சரி ரொம்ப மோசமான இடமா இருக்குது. வீடியோஸ் பார்த்தா என்ஜாய் பண்ணுங்கள். அன்வான்ட் கமெண்ட்ஸ் வந்து ரீப்ளே பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு சேஃப்டியாக இருங்க. இது உங்களுக்கு ஏன்னா எனக்கு நடந்ததுனால சொல்கிறேன். இன்றைக்கே கூட எனக்கு நடந்தது, அதனால தான் சொல்லிட்டு இருக்கேன். ஜாக்கிரதையாக இருங்க முழுக்க. ஏன்னா இப்போ வந்து ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் வந்து 75% ஆண்கள் தான் பயன்படுத்துகிறாங்க. இன்ஸ்டாகிராமும் சரி வீடியோ கிரியேட்டர்ஸ் வந்து கம்மி தான், ஆனால் அதை யூஸ் பண்ணுற யூசர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆண்கள் தான். எதுக்கான்னு பார்த்தா இதில் வந்து நிறைய ஆபாசமான வீடியோஸ் இருக்குது. நிறைய பேர் கண்டென்ட் போடுறாளுங்கல்ல, அதை பார்க்குறதுக்கோசரம் ஃபேஸ்புக்லேயும் சரி அதுக்கு தான் வரானுங்க. அப்படி வர அல்ப நாய்ங்க என்ன பண்ணுறானுங்க, விளாக்ஸ் போடுறவங்களையும் சரி ஏதோ ஒரு பொண்ணோட ஃபோட்டோ பார்த்துட்டு உடனே ஹே நைஸ் சூப்பர் ஹாய் அப்படின்னு கமெண்ட் போடணும். அதை சொல்கிறேன்ல, அதனால் கொஞ்சம் சேஃப்டியாக இருங்க. நான் ஓகேமான ஆம்பளை இல்லை. நானும் கொஞ்சம் எப்போ முன்னாடி கட் பண்ணி கல்யாணம் பண்ணுறேன். நான் வந்து கல்யாணம் பண்ணுறதுக்காக பண்ணி எல்லாம் பண்ணேன். ஆனால் சில நாய்ங்க இருக்கிறானுங்க. கொஞ்சம் சேஃப்டியாக இருங்க. வீடியோ போடணும்னு தோணுச்சு, அதனால் போடுறேன். என்னம்மா நீ எதுவும் சொல்ல விரும்பலையாம்மா? எது பண்ணாலும் மக்கள் எனக்கு சோறு தான் முக்கியம். உட்காந்துருக்கான் வீடியோ கொடுத்து கத்திட்டு இருக்கேன். ஏன்டா 2 பேரும் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? போங்கடா தெளிவா சொல்லு. என்னத்த இதுக்கு மேல என்னத்த நான் தெளிவா சொல்றது? நான் ஏதாவது பேசி நீ சாப்பிட்டுருக்கீங்கன்னு சொல்றேன். ஆமாங்க, நான் என்ன சொல்றேன்னா பேட் கமெண்ட்லாம் ரிப்ளை பண்ணவே ஒரு சரியான பைத்தியக்காரன். எனக்கு ஐயோ வெளில எங்கேயாவது எந்திரிச்சு ஓடிடலாம் போல. சத்தியமா என்னால இருக்க முடியல. ஏன்னா நானும் கிராமத்துல வளர்ந்தவன் தான், நானும் கெட்ட வார்த்தை எல்லாம் பேசுறவன் தான். நான் நடிக்கலாம் இல்லை நல்லவன் இருந்தாலும் என்னை பத்தி திட்டினா நான் பொறுத்துக்க முடியும். இவ்வளோ பத்தி திட்டினா நான் பொறுத்துக்க முடியுமா? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், பதில் திட்டணும்னு தோணுது. அந்த வெறி வருது, திட்டுறேன். என் நம்பரை கொடுக்குறேன், அதையும் வாங்க மாட்டாங்க. சரி இல்லை, இனிமே சத்தியமா சொல்றேன், எவ்வளோ கேவலமானா திட்டுங்கடா, வரமாட்டேன்டா கமெண்ட் பக்கமே. யார் நீ? ஏன் இல்லை நீ திட்டனால அதை உண்மையிட போதா? நீ யாரு முதல்ல உன் முகர? சரி அது நம்ம சப்ஸ்கிரைபர் பேசிக்கிறேன். இதனால தாங்க நான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டேன். யார் தப்பா? ஆனால் மற்றபடி இந்த வீடியோவில் முன்ன சொன்னதெல்லாம் உண்மைதாங்க. சேஃப்டியாக இருங்க, நல்லபடியாக இருங்க. ஏன்னா சோஷியல் மீடியாங்கிறது இதை தான் நான் ரொம்ப லேட்டாக புரிஞ்சுருக்கேன். எனக்கு எரிச்சலாம் ஆகுதுங்க உண்மையாலுமே. வீட்டை விட்டு வெளில போயிடலாம் அந்த அளவுக்கு ஆகுது. நீ எதுங்க அவனுங்க பேசினா அவன் வாய்க்கு வலிக்குதேன்னு பேசுகிறான். இப்படி ஒவ்வொரு கமெண்ட்லேயும் கமெண்ட் பண்ணி ரிப்ளை பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுதுன்னா அப்போ எல்லா கமெண்ட்லேயும் போய் இவங்க நம்ம இப்போ நான் சொல்கிறது எல்லாம் இன்ஸ்டாகிராமில் நடந்த சம்பவம். யூடியூப்பில் எனக்கு தெரியும். யூடியூப்பில் மோஸ்ட்லி 95% நல்லவங்க இருக்காங்க, ஒரு சில கழிச்சடைங்க இருக்குது. ஃபேஸ்புக்கு இன்ஸ்டா மட்டும் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். யாரும் தப்பாக நினைத்து கொள்ள வேண்டாம். எனக்கு வர போது பிளாக் பண்ணி விட்டா சரி விடு, பிளாக் பண்ணி அதை முடியாது, அதை முடிஞ்சிச்சு விடு. வேற ஏதாவது சம்பவம் வந்தா பேசுங்க. அப்புறம் மாம்பழத்தெல்லாம் கழுவி எடுத்து வச்சுக்க. எடுமா நான் வந்து நானும் சாதாரண மனுஷன் தானுங்க. ஆனால் மற்றபடி சத்தியமாக நல்லவன், யாருக்கும் எந்த துரோகம் நினைக்க மாட்டேன், யாரும் எதையும் நினைக்க மாட்டேன். ரொம்ப ஏதாவது ஒரு வார்த்தை சொல்றது ரொம்ப கஷ்டமாயிடும். ஏன்னா என்னுடைய ஒய்ஃபை திட்டின மட்டும் எனக்கு கோவம் வரும். எதாவது ஃபேமிலியை பற்றி யாருக்கு இருந்தாலும் கோவம் வராது. அதனால நீ உணர்ச்சி வசப்பட்ட சும்மா இருந்தால் நம்ம சும்மாவே இருப்போம், ஏறிக்கிட்டே போவேனா? சரி அதெல்லாம் விடுங்க, மன்னிச்சிருங்க, தெரியாமல் பேசிட்டா. நான் அந்த வீடியோ ஒரு அவேர்னஸ்க்காக போட்டிருக்கேன். பாருங்க, தின்னுப்டா
4 கிலோ பழத்துல எல்லாத்தையும் தின்னுட்டு ஒரு 2 கிலோ தான் வச்சிருக்கா. இருக்கும்ல 4 கிலோ இருக்கும். ஆனா பழம் வேற லெவலுங்க. குட்டி இருந்தாலும் சூப்பரா இருக்குது. ஊறுகாய் மாங்காய் உங்களுக்கு கிடைச்சதுன்னா 5 கிலோ வந்தாலும் எடுத்து பழுக்க வச்சு சாப்பிடுங்க, நல்லதுதான். ஆமா இது ஊறுகாய் சூப்பரா இருக்கும். ஒரு வாரத்துல பழுத்துருச்சு எல்லாமே. ஆமா ஒரு வாரத்துல இந்த அதுவும் என்ன சாப்பிட இருந்த காரணம் பச்சையா இருக்கிறப்ப புளிப்பு தாங்க முடியல, அது ரெண்டாவது பல்வலி. சாப்பிட்டு பாக்கல பல்லு வலிக்கிறதுனால காலி பண்ணாம விட்டுட்டேன். இல்லன்னா இது ரொம்ப புளிக்கும்னு நினைக்கிறேன், அதனால இது பண்ணல. இது வந்து கமாண்டர் பத்தி என் ஹஸ்பண்ட் பேசுறதெல்லாம் ஒரு இதாவே எடுத்துக்காதீங்க. ஆனா அவர் சொல்ற மாதிரி இன்ஸ்டாவில் யார் இதையும் அதாவது ஒரு இன்னும் சொல்றது நல்லா தெளிவாக டைம் சொல்றேன். கிரியேட்டராக இருக்காங்கன்னு சொல்லி மெசேஜ் அனுப்பாதீங்க, செலிபிரிட்டியாக இருக்காங்கன்னு மெசேஜ் அனுப்பாதீங்க, வந்தாலும் அக்செப்ட் பண்ணாதீங்க. நம்ம பேசி என்ன பண்ண போறோம்? நம்ம பழப்பு வீடியோ போடுறோம், நம்ம சம்பாதிக்கிறது போடுறோம். ஒரு சிலர்கிட்ட பேசுங்க, யாரோ ஒரு நல்லவங்களா இருக்காங்க, உங்களுக்கு நல்லவங்க தெரியுதுன்னா பேசுங்க. சில கபோதி பொறுக்கிங்களா அப்படி ஸ்டைலா ட்ரெஸ் பண்ணிட்டு போனோம், R15 பைக் வச்சிருப்பானுங்க, டூக் வச்சிருப்பானுங்க, பண்ணவே பண்ணாதீங்க. ஒன்னும் சொல்ல போனா ஒன்னும் ரொம்ப மோசமானவங்க. இல்ல நான் அதிகமா இப்ப எங்க பார்த்தாலும் நோட் பண்ணிருக்கேன், அதுவும் பொண்ணுங்கெல்லாம் ஃபேக். ஆமா நம்பாதீங்க. பையனுங்க வந்து ஃபேக் ஐடி வச்சு பேசுறானுங்க, அவங்களும் பேசுறாங்க. கண்ணாடியே பாக்குறோம், நாங்க எல்லாத்தையும் பாக்குறோம். நான் எத்தனை ஏன்னா நம்ம பாத்திரம் ஃபேக்னு தெரிஞ்சே பேசுறேன். நம்ம அப்பா அம்மாவில் கஷ்டப்பட்டு நம்மளை வளர்த்து ஸ்கூலுக்கு படிக்க வச்சு எல்லாம் பண்ணி கண்ட நாய்கிட்ட போய் நம்ம பேசி ஓடணுமா? நானும் லவ் மேரேஜ் நான் சொல்ல வரல. நாங்கள் வந்து பண்ணோம், சில பேர் ஒன்றா தான் இருக்கும். 7 வருஷம் ஆகுது, புள்ள பக்கம் 2 புள்ள பார்க்க போகிறோம். நாங்கள் கஷ்டமாக நஷ்டமாக ஒன்றா இருக்கும். அது மாதிரி நீங்கள் கஷ்டப்படக்கூடாதுன்ற ஒரு காரணத்துலையும் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். அவசரப்பட்டு லவ் மேரேஜ் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், ஓடுறேன், பிடுங்குறேன், லைஃப் வீணாக்காதீங்க. இல்ல எங்க ஸ்கூல்ல என்ன தெரியுமா, எங்க ஹெச்எம் சொல்லுவாங்க, ஹெச்எம்னு இல்ல டீச்சர்ஸ் பொதுவாகவே அட்வைஸ் கொடுப்பாங்க. லவ் பண்ணும்போது நானும் தெரிஞ்சே தெரியாத போல கொடுப்பாங்க. நம்ம சொந்த காலில் நிற்க முடியும் அப்படிங்கிறப்பதான் நம்ம சொந்த காலில் தான் நான் இப்போ நிற்கிறேன்னு நீங்கள் சொல்லாதீங்க. சொந்த கால்னா அது கிடையாது. நம்ம கையில சம்பாரிச்சு நம்ம யாரையும் எதிர்பார்க்காம தனியா வாழ முடியும். இருந்தாலும் நம்மளால போய் சமாளிக்க முடியும், நம்மளால நாளைக்கு விட்டுட்டே போனாலும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பா லவ் மேரேஜ் பண்ணலாம். அவங்க விட்டுட்டே போனா வேணாம், எதுக்குங்க அந்த இளவு எதுக்குங்கிறேன் பண்ணி என்ன பண்ண போறோம்? கெண்ட மயிரா எங்கேயாவது 4 வீட்டு சுத்துறது, அசிங்கப்படுறது, இப்ப நான் போன மாதிரி ஜெயிலுக்கு போறது எல்லாம் தேவையா? விட்டுட்டு அவங்க குழப்ப போய் பார்த்து நல்லா படிக்கிற வைங்க, பிள்ளைங்கிட்ட அட்வைஸ் பண்ணுங்க. முடிஞ்ச அந்த வீடியோ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அலப்பறம் பண்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்க இந்த காலத்துல அரேஞ்ச் மேரேஜ் பண்றதுமே தப்பா தான் இருக்கு. நம்மளா எடுக்கிறோம், இதெல்லாம் அவசரம் வேண்டாமே. நம்ம லைஃப் என்ஜாய் பண்றதுன்னா என்ன தெரியுமா? நம்ம 21 வயசு வரைக்குமே நல்லா காலேஜ் படிச்சு ஸ்கூல் லைஃப் என்ஜாய் பண்ணி உண்மையா நல்ல ரொம்ப நல்ல லைஃப்னா அதுக்கப்புறம் நம்ம அதிக குடும்ப பொண்ணாயிரும், அதிக விஷயத்த யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். ஆமா, அதான் மெச்சூர்டுன்னு சொல்றது. அதுதான் அதிக விஷயத்த யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். அதனால அந்த 21 வயசுக்குள்ளேயே நல்லா எவ்வளோ என்ஜாய் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு. என்ஜாய்னா பசங்க கூட சுத்துறது இல்ல, பொண்ணு பையன் கூட சுத்துறது, மாற்றி சுத்துறது கிடையாது. ஜாலியா படிங்க, சம்பாதிங்க, வீட்டுல கொடுங்க, வீட்டுல சமைச்சு சாப்பிடுங்க. அப்புறம் ஒரு ஃபோக்கஸிங் வந்தோடனே லவ் இந்த இளவுலாம் பண்ணுங்க. ஏன்னா நாங்கள் பண்ணிட்டு எப்படி உட்காந்துருக்கோம் பார்த்தீங்களா? கோவிந்தான்னு உட்காந்துருக்கோம். குடும்பத்துல பார்த்தா 2 பக்கமும் அடிதடி, கேஸ், ஸ்போர்ட்ஸ் எல்லாம் கடவுள் இந்த உலகத்துல ஒவ்வொரு கஷ்டப்படாம கிடைக்கிறது எதுவும் நிலைக்கிறது எதுவும் கஷ்டப்படாம கிடைக்காது. இது என்னோட கருத்து. இது எதுக்காக இந்த வீடியோனா அதான் சொன்ன மாதிரி ஃபேக் சோஷியல் மீடியாவுக்காக நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் பசங்களே நிறைய ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி பசங்களை ஏமாத்திட்டு இருக்கானுங்க. பேசி வர வச்சு சக்க சாத்துறது, திட்டுறது பழப்பு போயிட்டு இருக்கு. ஸோ பி அவர் பொண்ணுங்களா தான் பசங்க தான். யாரு சொன்னாங்கன்னா கமெண்ட் என்ன மெசேஜ் பண்றாங்க? எனக்கு யார் மெசேஜ் பண்றா? ஏய் சும்மா இப்போ உங்கள்ட்ட பேசணும்னு அது பேசலாங்க. எனக்கு தெரியுங்க யாரு நல்லவன். சொல்றேன் நம்பலாம். இப்ப நீங்க பேசி திட்டினாலும் எனக்கு கோவம் தான், நான் பதில் திட்ட போறேன். ஏதோ பண்ண நல்லதா பேசுங்க. நல்லா இருக்கேன், சாப்பிட்டீங்களா, என்ன பண்றீங்க, டைம் இருந்தா ரிப்ளை பண்ணுங்க. நாங்க வீடியோ போடுறோம், அதனால எங்களுக்கு டைம் இருக்காது. வீடியோ போடாமலே ஃபேக் ஐடி வச்சிருக்காங்க, அவங்கள நம்பாதீங்க. அவ்வளோதாங்க. ஏதோ பேச வந்து ஏதோ உங்களுக்கு நல்ல விஷயத்தை தான் சொல்றேங்க. அப்படி நான் சொல்லிட்டேன்னு நினைச்சேன். அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. பாய்ங்க.